படுகொலையை கண்டித்தும் குற்றப்பத்திரிகையை உடனடியாக தாக்கல் செய்ய வலியுறுத்தியும் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் தமிழர் தேசம் கட்சியுடைய தலைவர் அண்ணன் அண்ணன் தொடர்ச்சியாக பல காலங்கள்ல நாங்க பார்த்திருக்கோம். தேவேந்திரர்களுக்கு ஒரு பாதிப்புனா ஒரு படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்குன்னா அந்த களங்கள்ல ஃபுல்லா அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள் களமாடி இருக்காங்க, பல இடங்கள்ல களமாடி இருக்காங்க. அந்த அடிப்படையில் ஆகாஷ் கணேசனுடைய படுகொலைக்கும் நீதி கேட்டு இங்கே வருகை தந்துள்ளார். ஆகாஷ் கணேசன் படுகொலையை கண்டித்து கண்டன உரையாற்றுவார். காவல்துறையினுடைய சாதி வெறியினுடைய உச்சமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிற அருமை சகோதரர் ஆகாஷனுடைய அந்த மரணத்திற்காக நீதி கேட்டு 73 நாட்கள் இங்கே பந்தலமைத்து மன விருதியோடு அமர்ந்திருக்கிற போராட்ட குழுவினுடைய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் SR பாண்டியன் அவர்களுக்கும் இந்திய ஜனநாயக பேரவையினுடைய பொறுப்பாளர் அண்ணன் சண்முகவேல் அவர்களுக்கும் எம்மோடு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் தலவாய் ராஜேஷ், தலைமை ஒருங்கிணைப்பாளர் தம்பி குருமணிகண்டன், இந்த சிவகங்கை மாவட்டத்தினுடைய தமிழர் தேசம் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், உங்கள் அத்தனை பேருக்குமே தமிழர் தேசம் கட்சி சார்பிலும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படுகொலை வேற சமூகத்தில் நடந்துருன்னு சொன்னா உடனடியா அத்துணை காவலர்கள் மீதும், நாம் குறிப்பிடுகிற அத்துணை காவலர்கள் மீதும் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருப்பார்கள். தமிழகத்தில் வேற எந்த சமூகத்தின் மீதாவது இந்த தாக்குதல் சம்பவம், இந்த படுகொலை நிகழ்ந்திருக்குன்னு சொல்ல உடனடியாக அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொலைக்காட்சி பத்திரிகைகளில் இந்த செய்தி பெரிய விதமாக காட்டப்பட்டிருக்கும். ஏன் இந்த சம்பவத்தில் காட்டப்படல அப்படின்னா, பாதிக்கப்பட்டவன் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவன் என்பதற்காக மட்டும் இன்னைக்கு எதோ செஞ்சுட்டு இருக்காங்க. புதுசா வந்த அரசாங்கம், ஜிஹெச்சுக்கு போறீங்க, அம்மா உணவகத்தை பாக்குறீங்க, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளோ 73 நாட்களாக பந்தல போட்டு ரோட்ல உட்கார்ந்து ஒரு மரணத்திற்காக நீதி கேட்கிறார்களே, உங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியலையான்னு கேட்கிறேன். திராவிட கட்சி மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களுக்கு கண்ணு தெரியாம போச்சான்னு கேட்கிறேன். எவ்வளவு பெரிய அநீதி நடந்திருக்கிறது. என்ன கொஞ்ச நாள் கத்திட்டு அப்படியே போயிடுவான்னு நினைக்கிறாங்க. நான் எப்போதுமே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை எப்பவுமே மதிப்பேன். ஒரு மூர்க்கத்தனமா உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க 73 நாள். உங்களுக்கு எல்லாம் கோடான கோடி நன்றிய சமூகத்தின் சார்பா தெரிவிச்சுக்கிறேன். மூர்க்கத்தனம் ஐயா இமானுவேல் சேகரன் ஐயா காலத்திலிருந்து இந்த சமூகத்தின் மீது இருந்தது. இந்த சமூகத்திற்கு எதிராக ஒரு அநீதி நடக்குதுன்னு சொன்னா இந்த சமூகம் அதற்காக எதிர்வினையா ஆற்றியே தீரும். அதனாலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட தொலைக்காட்சி கிடையாது, அச்சு ஊடகம் கிடையாது, நமக்கு சமூகத்தை சேர்ந்தவன் பெரிய அரசியல்வாதி கிடையாது. 2 சமூகத்துக்கு அதான் நிலைமை. முத்தரையர் சமூகத்துக்கு அதான் நிலைமை, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு அதான் நிலைமை. நமக்குன்னு பத்திரிகை இருக்கு, தொலைக்காட்சி இருக்குன்னு சொன்னா உடனடியா டெய்லி இதை போட்டுக்கிட்டே இருந்திருக்கலாம்.
ஜனநாயகத்தின் 4வது தூணுன்னு சொல்றான். ஆனா குறிப்பிட்ட சமூகம் பாதிக்கப்பட்டா மட்டும்தான் அதை ஹைலைட் பண்றாங்க. இது மிகப்பெரிய பேராபத்து. அதை விட இன்னொரு பேராபத்து என்னன்னு கேட்டா, காக்கி சட்டக்குள்ள சாதி வரி தென் மாவட்டங்கள்ல மட்டுமல்ல, தமிழகம் முழுக்கவே இருக்கிறது. ஆனா தென் மாவட்டங்கள்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்ப வந்திருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறோம், தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய கடைநிலை காவலர் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்துணை பேத்தையுமே இந்த மாவட்ட தென் மாவட்டங்கள்ல வேலை பார்க்கிற காவல்துறையை ஒட்டுமொத்தமா தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கம் சென்னை பக்கத்து தூக்கி போடுங்க. இங்க இருக்கவே கூடாது. அவங்க காக்கி உடுப்ப போட்டாச்சுன்னு சொன்னா சாதியை மறந்துட்டு யார் தவறு செய்கிறார்களோ அவர்களை கண்டிக்கணும், வழக்கப்படணும். ஆனா ஒரு சாதாரண சண்டை, அதுக்கு கூட்டிட்டு போய் விசாரணைங்கிற பேர்ல அடிச்சே கொலை பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா இது என்னன்னு சொல்றது? இங்க இருக்கக்கூடிய போராட்ட குழுவுக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த அத்துணை தலைவர்களுக்குமே தமிழர் தேசம் கட்சி சார்பில் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் தமிழகம் முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் நடைபெறணும். அதுக்கு தமிழர் தேசம் கட்சியும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். ஒவ்வொரு மாவட்டத்திலுமே குறைஞ்சது 300 இருந்து 500 பேர் கட்சி சார்பிலும் சங்க சார்பிலும் தம்பி ஆகாசனுடைய அந்த மரணத்துக்கு நீதி கேட்டு நாங்க உங்களோடு கை கோர்க்க தயாராக இருக்கிறோம். ஒரு இடத்துல முடியக்கூடாது. இங்க உட்கார்ந்துட்டோம், 73 நாள் உட்கார்ந்த பிறகும் அரசியல்வாதி அதிகாரிகள் காதுல கல்லடைச்சு வச்சிருக்காங்கன்னா இது இந்த ஆர்ப்பாட்டம் மற்ற மாவட்டங்களுக்கும் பரவணும், தொடரணும். அதற்கு தமிழர் தேசம் கட்சி உறுதுணையாக இந்த தேவேந்திர குல மலான மக்களுக்காக என்னைக்குமே, இப்ப மட்டுமல்ல, திருச்சியிலும் சரி தென் மாவட்டங்களிலும் சரி, அழைத்த உடனே வந்தேன். அண்ணன் எஸ்ஆர் பாண்டியன் இந்த மாதிரி நாங்க இதை கேள்விப்பட்டோம். நான் தேர்தல் களத்தில் இருந்தேன் வேட்பாளரா, இல்லைன்னா உடனடியா நான் வந்திருப்பேன். அண்ணனும் தேர்தல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அதனால வர முடியல. இன்னைக்கு சொன்ன உடனே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது அரசியலுக்கான கூட்டணி எல்லாம் கிடையவே கிடையாது. இந்த மக்கள்கிட்ட போனா ஓட்டு போடுவாங்க, இது அரசியல் கிடையாது. ஒரு ஆத்மார்த்தமான நட்பு, ஆத்மார்த்தமான உறவு எங்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கும் இருக்கு. அது என்றைக்குமே தொடரும். அதனால அவங்கள தொட்டா அவங்க மட்டும் வருவாங்கன்னு காவல்துறை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை நினைக்காதீங்க. அவர்களுக்காக தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவரா, வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவரா இந்த செல்வகுமார் என்னைக்கும் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்காக எந்த இடத்துக்கு வேணாலும் வந்து நிற்பான். ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ எதோ இருந்தாலும் சரி, இல்லை சிறைக்கு செல்லனாலும் இந்த மக்களுக்காக நான் தயாராக இருக்கிறேன். காவல்துறை விழித்துக் கொள்ளுங்கள். இந்த கிராம மக்கள் போராடினாங்க ஒரு பகுதியில. இன்னைக்கு நாங்கள் இங்க வருகை தந்திருக்கிறோம். ஆர்ப்பாட்டத்தை மற்ற பகுதிகளுக்கு பரவுவதற்கு முன்னாடி புதிதாக பதவியேற்றிருக்கிற தமிழகத்தினுடைய முதல்வர் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பாக்குறீங்கல்ல, இது எவ்வளவு பெரிய விஷயம். சாதி வெறியினுடைய உச்சம். சட்டை கழட்டிப்பட்டு நிறைய கூட்டத்தில் சொல்லியிருக்கிற காவல்துறைக்கு, சாதி வெறி வந்துருச்சுன்னா சட்டையை கழட்டிட்டு நீங்க என்ன சாதியோ அந்த ஜாதி சங்கத்துல போய் சேர்ந்துக்கிட்டு எங்களை எதிர்க்கிறதுக்கு எதிரணியில நின்னுங்க. நீங்களா நாங்களான அரசியலாவும் பார்ப்போம், இல்ல அதை தாண்டியும் பார்ப்போம். சாதி வெறி வந்துட்டு என்ன பண்ணும்? இங்க சாதி தலைவர்லாம் எல்லா சமூகத்தையும் அனுசரித்து போகிறோம். வெட்கக்கேடான விஷயம். காவல்துறை வெக்கம் சூடு சரணம் இருக்கா உங்களுக்கு? என்ன சாதி வரி நாங்க பாக்குறது இல்ல. கேட்டா எங்களை சொல்லுவான் சாதி சங்க தலைவர் செல்வகுமார்மா. நான் சத்தியமாக பார்ப்பதில்லை சாதி. ஆனா காவல்துறையில உட்கார்ந்துக்கிட்டு
அரசாங்க சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நான் சொல்றேன், நீ பெரிய மாவீரனா? அந்த சமூகத்துல பிறந்திருக்கியா? சட்டையை கட்டுப்பட்டு வா, உங்க தலைவருக்கு பின்னாடி நின்று இந்த சமூகத்தை எதுக்கு பார்ப்போம். அப்படி அரசியலுக்கு தயாராகுங்க. அதை விட்டுட்டு உங்களுக்கு கொடுக்கிற அதிகாரத்தை வச்சு கேவலமா இந்த மாதிரியான வேலையை செய்யற காவல்துறைய வன்மையா தமிழர் தேசம் கட்சி சார்பில் கண்டிக்கிறோம். தம்பி ஆகாசனுடைய இந்த காவல்துறையினுடைய படுகொலை தான் இந்த தென் மாவட்டத்திலே கடைசியாக இருக்கணும். இது தொடர்ந்துச்சுன்னு சொன்னா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், போராட்டங்களை, மறியல்களை இந்த தமிழகம் சந்திக்கும். இந்த நேரத்தில் எச்சரிக்கை விடுக்கிறேன். சாமானியன்னா என்ன வேணாலும் பண்ணலாமா? அடிக்கலாம், கொல்லலாம், காலை உடைக்கலாம், கையை உடைக்கலாம். யாரையா கொடுத்தது அதிகாரத்தை? வழக்கு போட்டு உள்ள அனுப்பு. அவன் தொடர்ச்சியா குற்றங்களை செய்யற ஆள் கிடையாது. ஒரு அடிதடி வழக்குல போறான் பாருங்க. இந்த சாதி நுழைய உடனே சந்தோஷமா குச்சி எடுத்து அடிச்சா கொண்டிருக்கீங்கன்னா அவங்க சாதி வெறியினுடைய உச்சம் தெரியுது. இதுல இத காவல்துறை இந்த சாதி ரீதியான போக்கை கைவிடணும். எந்த சாதியா இருந்தாலும் தெரியும். இல்லைன்னு சொன்னா பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நாங்கள் களத்தில் நிற்போம். உங்களுடைய சாதி வெறியினுடைய அந்த முகத்தை தமிழகம் முழுக்க தோலுறுத்து காட்டுவோம். 73 நாள் ஆயிருக்கு. ஒரு 2 நாள் 3 நாள்ல குற்றம் நாங்க சொல்லுகிற அத்தனை காவலர்கள் மீது வழக்கு பதிந்து உள்ள போடுங்க. யார் பண்ணாலும் தப்பு தான். காவல்துறை பண்ணா மட்டும் கொலை கிடையாதா? ஜாதிக்கு ஒரு நீதி. திராவிட இயக்கங்கள் தான் ஜாதிக்கு ஒரு நீதியை வச்சிருந்தாங்கன்னா இப்ப வந்திருக்க அரசாங்கமா அந்த போக்கை கடைபிடிச்சிங்கன்னு சொன்னா விபரீதமான விளைவுகளை ஆர்ப்பாட்டம், போராட்டங்கிற முறையில் நாங்க உங்களுக்கு நிகழ்த்தி காட்டுவோம். ஆகையால நடவடிக்கை உடனடியாக இருக்கணும். இந்த போராட்ட குழுவுக்கும் நாங்க சொல்கிறோம், இந்த போராட்ட வடிவம் இங்கிருந்து மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்சி எல்லா பகுதிக்கும் திருச்சியில நடத்துறீங்கன்னு சொன்னா அதுக்கு நாங்க முழு பொறுப்பு எடுத்துக்குவோம். தலைவர்கள் கலந்துக்கிட்டா போதும். நாங்க முழு பொறுப்பெடுத்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம். திருச்சி, புதுக்கோட்டை, அந்த சென்ட்ரல் சோன்ல இருக்கக்கூடிய ஒரு 5 to 7 மாவட்டங்களுக்கு நாங்க தலைமை எடுத்துக்குவோம். தம்பியினுடைய படுகொலையை கண்டித்து கிடக்கிற ஆர்ப்பாட்டத்திற்கு. அதனால பார்ப்போம். இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு 5 to 10 நாள் பார்ப்போம். நடவடிக்கை இல்லைன்னு சொன்னா இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுக்க இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கணும். அதற்கு தமிழர் தேசம் கட்சி உங்களோடு தோளோடு தோழனாக நிற்கும் என்பதை நேரத்தில் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்ட அத்தனை சகோதரர்களுக்குமே தமிழர் தேசம் கட்சி சார்பிலும் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.